நமஸ்தே everybody, வெல்கம் டு சத்யாஸ் வந்தே பாரத் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்கா பண்ணா பார்க்க போகிறோம். இது வந்து நார்த் இந்தியாவில் சம்மரில் பண்ணுற ஒரு ட்ரிங்க்கு. இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போயிடலாம். இந்த ஆம்கா பண்ணா பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு மாங்காயை வந்து நான் நல்லா வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நமக்கு அதில் அந்த மிக்சியில் அதோடு சேர்த்து போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் பிளாக் சால்ட் வேணும். அப்புறம் வந்து சுகர் ஒரு ஸ்பூனு, ஜீரா பவுடர், அப்புறம் கொஞ்சமாக புதினா, அப்புறம் வந்து லெமன் வேணும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த உப்பும் சுகரும் வந்து நான் மிளகாப்பொடியும் உப்பும் இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன் இதில். ஸோ இப்போ வந்து நம்ம அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த வேக வச்சுருக்கிற இந்த மாங்காய் இருக்குது பார்த்திங்களா, இதோட பல்ப்பெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இப்போ நான் வந்து இந்த பல்ப்பெல்லாம் இப்போ நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பல்ப்பை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இப்போ நான் என்னென்ன சாமான்லாம் சொன்னேனோ அதில் வந்து பிளாக் சால்ட்டு, உப்பு, ஜீரா பொடி இதை மட்டும் நான் அதை போட்டுட்டு என்ன பண்ணணும், மிக்சியில் வந்து ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இது எல்லாத்தையும் நான் பல்ப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து கொட்டையெல்லாம் இருக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இதில் நமக்கு வந்து இவ்வளோலாம் தேவையில்லை, இந்த பல்ப்பு மட்டும் தான் நமக்கு வேணும். ஸோ இந்த பல்ப்பை மட்டும் நம்ம நீட்டாக எடுத்துடலாம். அதில் உங்களுக்கு நல்லா தெரியும், இதில் பல்ப்பெல்லாம் இப்போ எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு மிக்சி ஜாரில் சேர்க்கணும். இந்த பல்ப்பை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மிக்சி ஜாரில் நம்ம சேர்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் சேர்க்குறேன். இதெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை. இப்போ வந்து இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து சின்னதாக தான் எடுத்துருக்கு. இது வந்து நம்ம குவான்டிட்டி தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். இதில் வந்து நான் ஒரு சின்ன மாங்காய் தான் எடுத்திருக்கேன். அதனால் வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஜீரகப்பொடி, அதே மாதிரி கொஞ்சமாக ஒரு பிளாக் சால்ட்டு, அவர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சர்க்கரை, இது மூணையும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டு இதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி, இந்த டம்ளரில் அரை டம்ளர் தண்ணி இதை ஊற்றி இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரொசீஜர் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, மாம்பழத்தோட அந்த பல்ப்பு, வேக வச்ச பல்ப்பு, அப்புறம் பிளாக் சால்ட்டு, கொஞ்சம் ஜீரா பொடி, ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை. ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ வந்து அதை மிக்சியில் வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு இப்போ நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இப்போ அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் வந்து இன்னும் நம்ம இன்னொரு 1 டம்ளர் நம்ம அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இந்த மிக்சி ஜார்லேயே நல்லா நம்ம வந்து நீட்டாக இது பார்த்திங்கன்னா அலம்பிட்டு அந்த தண்ணியை வந்து இதோட நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ அலம்பினதுக்கு அப்புறமா இப்போ ஒரு மத்து மாதிரி நம்ம வச்சுட்டு, நம்ம வீட்டிலலாம் மத்து இருக்கும் பார்த்திங்களா, இதால் இப்போ நல்லா அதை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருவேன். இது ரொம்ப சிம்பிள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மரில் இந்த மாங்காய் சிலர்லாம் வந்து சூடு. ஸோ நம்மளுடைய இந்த ஆம்காய் பண்ணால் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு மிதமான புளிப்பு, உப்பு, காரம், அந்த எலுமிச்சம்பழோட டேஸ்ட்டு இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து தாகம் எடுக்கும்போது சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு தண்ணி தாகம் அடங்கதே சரி, ரொம்ப ஃபீலிங்காகவும் இருக்குது. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் வந்து நார்த் இந்தியன் டிஷ்ஷாகனா அதுக்கான மீனிங்கை வந்து உங்களுக்கு நான் தமிழையும் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஆம்கா பண்ண அப்படின்னா அதில் வந்து நம்ம ஆம் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ மாங்காய் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ மாங்காய் அப்படின்னா அது வந்து நம்ம ஹிந்தியில் ஆம் அப்படின்னு சொல்கிறோம்.
ஆம் மாங்காய், ஆம் மாங்காய். இதில் நம்ம எலுமிச்சம்பழம் பயன்படுத்தியிருக்கோம். नींबू एलुमिचम्बलम, नींबू एलुमिचम्बलम. इसमें काला नमक इस्तेमाल किया है. இதில் வந்து காலா நமக்கு பயன்படுத்தியிருக்கோம். ஸோ காலா நமक அப்படின்னா ब्लैक सॉल्ट, काला नमक ब्लैक सॉल्ट. ये सिर्फ कुकिंग वीडियो नहीं है बल्कि राष्ट्रीय एकता की ओर एक कदम आओ. कीप वॉचिंग, कीप ऑन वॉचिंग. बाय बाय.